தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் 43வது வணிகர் தினம் 8வது மாநில மாநாடு சென்னை ஸ்ரீவாரு வெங்கடாசலபதி பேலஸில் வானகரத்தில் மாநில தலைவர் கொளத்தூர் தா. ரவி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்கள் மத்திய இணை அமைச்சர் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை டாக்டர் எல். முருகன், தமிழ் மாநில காங்கிரஸ் மாநிலத் தலைவர் ஜி. வாசன், பெருந்தலைவர் மக்கள் கட்சித் தலைவர் என். தனபாலன், பாரதிய ஜனதா கட்சி மாநில துணைத் தலைவர் கரு. நாகராஜ், பா. பெஞ்சமின், மாஃபா பாண்டியராஜன், சென்னை உயர் நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் ஏ. ரஹமான், டாக்டர் நல்வினை விசுவராஜி, வேணு சீனிவாசன், முருகேசன், டாக்டர் டி.எஸ்.ஆர். சுபாஷ், த. பத்மநாபன், விழாவந்தர் இரா. பாஸ்கர், செழியன் குமாரசாமி, கொட்டிவாக்கம் ஏ. முருகன், டாக்டர் பசுமை எம். சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். மாநாட்டில் தமிழகத்தில் புதிதாக பதவியேற்கும் கட்சிக்கு தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் கொளத்தூர் தா. ரவி வாழ்த்துக்கள் தெரிவித்தார். வரவேற்புரை தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு செய்தி தொடர்பாளர் எம். பி. ரமேஷ், முன்னிலை தலைமை நிலைய செயலாளர் கே. குழந்தைவேல், சென்னை மண்டல தலைவர் சே. அருணாசலமூர்த்தி, தென் மண்டல தலைவர் ஆர். கோடீஸ்வரன், மாநில கூடுதல் செயலாளர் ஆ. ஜெயராமன், புரா. ஜே. மோகன், ஆ. ஈலசித்தா, எம். என். முனீர், ஆர். ராம்குமார், வி. பத்மராஜ், எஸ். கோபாலகிருஷ்ணன், கே. பழனிவேல், கே. கணேசன் மற்றும் மாநில துணைத் தலைவர்கள், மாநில இணை செயலாளர், மாநாடு பிரகடனம் மாவட்டத் தலைவர்கள், மாவட்ட பொருளாளர்கள், பல்வேறு வணிக அமைப்பு நிர்வாகிகள், தமிழ்நாடு பழம்பொருள் அணி, சென்னை கார் வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள், சென்னை ரியல் எஸ்டேட் சங்க நிர்வாகிகள், தமிழக தொழிலாளர்கள் அமைப்பு சாரா மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் நல சங்கம், தின்பண்ட உற்பத்தியாளர் மற்றும் விற்பனையாளர் சங்கம், பாரா மெடிக்கல் லேப் கல்வி மற்றும் நல சங்கம், சென்னை மருந்து வணிகர் சங்கம், வெற்றி நிச்சயம், சென்னை ஆட்டோ ஓட்டுநர் நண்பர்கள் கலைச் சங்கம், தமிழ்நாடு கமர்சியல் கிச்சன் எக்யூப்மெண்ட் அசோசியேஷன், மாநாடு குழுவினர், விஜய் டிவி புகழ் மற்றும் சினிமா நட்சத்திரங்கள் பங்கேற்கும் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. மாநாட்டில் மதியம் அறுசுவை உணவு சிக்கன் பிரியாணி அனைவருக்கும் வழங்கப்பட்டது. இறுதியாக மாநில பொருளாளர் வி. என். ராஜா நன்றி உரையாற்றினார். மாநாடு நடைபெற்றது. ஒரு மத்தியஸ்தர் அந்த மத்தியஸ்தர் சிறப்பாக பயிற்சி பெற்றவராக இருப்பார், நடுநிலையா இருப்பார். அவர் உட்கார்ந்து 2 பேரோட அந்த கட்டணம் கூட திரும்பி வரும். ஒரு வாட்டி நீங்க இந்த மாதிரி செட்டில்மெண்ட் முடிச்சுக்கிட்டீங்கன்னா இது அப்பீல் கிடையாது, பின்தொடர்ச்சி கிடையாது. ஒரு பிரச்சனை எடுத்துக்கிட்டோம்னா அதை முடிவு கொண்டு வரது உடனே கொண்டு வரணும். இந்த இடத்துல நான் ஒரு இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இயன்ற அளவு சமரசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மாநில தலைவர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் முன்னாள் நீதியரசருக்கு சிறப்பு செய்கிறார்கள். அரங்கத்தில் இந்த மாநாட்டை வாழ்த்தி சிறப்புரையாற்றி உங்களுடைய நலன் விரும்பிகளாக உங்களுடைய பணிகளிலே உரை நிற்கக்கூடிய பல்வேறு துறைகளை சார்ந்த மதிப்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு உறுப்பினர்களும் இன்றைக்கு இந்த மாநாட்டுடைய வெற்றியை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டு குடும்பமாக இங்கே வெளியிருந்திருக்கிறீர்கள் என்பதை என்னால் உணர முடிகிறது. அத்துறை பேருக்கும் உங்களுடைய தலைவர் கொளத்தூர் ரவி மற்றும் நிர்வாகி
மாநில செயலாளர் இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த ஓபி ராஜேந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். மேலும் முக்கியமாக எங்களுடைய மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர்கள் பத்மநாபன் அவர்கள், நம்முடைய புனிதன் அவர்கள், திரு லோகபாபு அவர்கள், இளைஞரணி தலைவர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள், அம்மா கல்யாணி அவர்கள், நந்தினி அவர்கள், உமா அவர்கள், மீனா ஞானசேகர் அவர்கள், அம்மா வேற யாரும் ராதிகா அம்மா அவர்கள், நம்முடைய இந்திரேஷ் குமார் அவர்கள் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே வருகின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, 8வது மாநாடானது வணிகர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றவும் வணிகர்கள் வாழ்வு நலம் பெறவும் வேண்டும் என்பதற்காக நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் மே 5ஆம் தேதி என்றால் உலகளவிலே வணிகர் தின நாள். வணிகர்களுடைய எண்ணங்களை அரசியல் தலைவர்களும் ஆட்சியாளர்களும் பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. தமிழகத்திலே நேற்றைய தினம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. வாக்காளர்கள் தான் எஜமானர்கள். அந்த வகையிலே வாக்காளர்கள் புதிய அரசை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். புதிய அரசுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ஒருபுறம் இருந்தால் கூட மறுபுறம் புதிய அரசு வணிகர் சார்ந்த அரசாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை பணிவன்போடு நாங்கள் வைக்க விரும்புகிறோம். வணிகர்களை பொறுத்தவரையிலே நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக உழைப்பவர்கள், வணிகர்களுடைய உரிமைகளை போராடி வெற்றி பெற்ற நாள் தான் இந்த நாள் என்பதை குறிக்கின்றது. நண்பர்களே, மத்திய மாநில அரசுகள் இந்த நாள் மிக முக்கியமான நாள், உழைக்கும் வர்க்கத்திற்கான நாள், நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய நாள். அதிலே பெரும் பங்கு வகிக்கக்கூடியவர்கள் வணிகர்கள் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்கள் வைக்க விரும்புகிறோம். நண்பர்களே, இன்றைக்கு குறிப்பாக சில்லறை வணிகத்தை சார்ந்து லட்சக்கணக்கானோர் வாழ்கிறார்கள். அப்படி இருக்கும்போது பன்னாட்டு மற்றும் உள்நாட்டு பெருமுதலாளிகளின் ஆதிக்கம் வணிக தொழிலிலே ஈடுபடும் சில்லறை வியாபாரிகளையும் தொழிலாளர்களையும் பாதிக்கின்றது என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. மொத்த வியாபாரிகளுக்கும் சில்லறை வியாபாரிகளுக்கும் சேர்த்துத்தான் குரல் கொடுக்கிறது வணிகர் சங்கங்கள் என்பதை நாம் உணர வேண்டும். ஆன்லைன் வர்த்தகமானது சில்லறை வியாபாரிகளுக்கும் சாதாரண மக்களுக்கும் இன்றைக்கு சவாலாக இருக்கிறது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆன்லைன் வர்த்தகத்தினால் வளர்ச்சியால் பாதிக்கப்படும் சாதாரண கடை வியாபாரிகள் உள்ளூர் பொருளாதாரத்தை அதன் அடிப்படையிலே நிலைநாட்ட வேண்டும், வேலை வாய்ப்புகளை காக்க வேண்டும் என்பது இன்றைக்கு இன்றியமையாததாக இருக்கிறது. ஆன்லைன் வர்த்தகத்தால் எந்த ஒரு வியாபாரியும் பாதித்து விடக்கூடாது என்பதை மத்திய மாநில அரசுகளுடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடிய மாநாடு இந்த
குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். குறிப்பாக டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை சிறு வியாபாரிகள் பயன்படுத்துவதை ஊக்குவித்து ஆன்லைன் சலுகைகளை ஒழுங்குபடுத்தி மற்றும் உள்ளூர் வணிகர்களுக்கு கடன் உதவி செய்து அவர்களை மேலுக்கு கொண்டு வர வேண்டும். அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய கடமை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் செய்ய வேண்டும் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நண்பர்களே, மத்திய அரசுடைய ONDC தளம் மூலம் சிறு வியாபாரிகள் தங்களுடைய பொருட்களை ஆன்லைனில் எளிதாக விளம்பரப்படுத்தி பெரிய ஆன்லைன் நிறுவனங்களுக்கு இணையாக விற்க முடியும் என்றால் கூட அது சுலபமான முறையிலே இருக்கக்கூடிய நிலை வியாபாரிகளுக்கு ஏற்படுத்த வேண்டும். மத்திய மாநில அரசுகள் வணிகர்களுடைய ஒற்றுமை, உரிமை மற்றும் சமூக பொருளாதார பங்களிப்பு ஆகியவற்றை முக்கியமாக கவனத்தில் கொண்டு அவர்களுக்கு சலுகைகளை வழங்க வேண்டும் என நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, சில முக்கியமான கோரிக்கைகள் உங்களுக்கு இருக்கிறது. அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. சென்னை கோயம்பேடு காய்கறி மலர் சந்தை நுழைவு வாயிலில் வணிக பிதாமகன் வணிக தந்தை ஐயா வெள்ளை அவர்களுக்கு ஒரு நினைவு சின்னம் ஆளுநர் வெங்கல சிலை அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை நான் பார்க்கிறேன். வணிக நல வாரியம் சிறு குறு வணிகர்களின் வாழ்வாதாரத்திற்கு உறுதுணையாக இருக்கும் வணிக நல வாரியத்தை சீரமைக்க வேண்டும் என்ற நியாயமான கோரிக்கை இருக்கிறது. சீரமைத்து வணிக உறவிலே வணிக நல வாரியத்திற்கு தலைவராக நியமிக்க வேண்டும் என்பது கோரிக்கை. நம்முடைய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பெருந்தலைவர் வேறு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற கடின உழைப்பாளி ஐயா தர்பார் அவர்களை நான் வருவது மனமாக வரவேற்கிறேன். நமது சிறப்பு விருந்தினர் என்ஆர் தனபாலன் தலைவர் முதல்வர் மக்கள் கட்சி ஐயா அவர்கள் மேடைக்கு வருகிறார்கள். அவருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நண்பர்களே, தமிழகத்திலே தொழிலுரிமை பெற்ற ஒவ்வொரு வணிகர்களுக்கும் எந்த ஒரு கட்டணமின்றி வணிக நல வாரியத்தில் உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்ற மிக முக்கியமான கோரிக்கையை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். அதே போல தமிழகத்திலே கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் அனைத்து பகுதிகளிலும் மிக எளிமையாக விற்பனை செய்யப்படுகின்றன. அதனால் இளம் தலைமுறையினர் பாதை மாறி செல்கிறார்கள். இதனை உடனடியாக தடுத்திட வேண்டும் என்று வணிகர்கள் சார்பிலே புதிய அரசுக்கு நான் கோரிக்கையை இந்த நல்ல நாளிலே வைக்க விரும்புகிறேன். தமிழ்நாடு முழுவதும் பிளாஸ்டிக் கவர்கள் பெரிய அளவிலே தொடர்ந்து விற்பனை செய்து வருகிறார்கள்.
அதிகமில்லாத சங்கம் என்று பலர் கூறினாலும் நல்ல மனவரவு சங்கம் இந்த சங்கம். எனவே பணத்தால் சாதிக்க முடியாததை நல்ல மனங்கள் சாதிக்கும் என்பதிலே மாற்று கருத்தே இருக்க முடியாது. அத்தகைய நிலையில் இந்த சங்கம் படிப்படியாக வளர்ந்து உயர்ந்து சிறந்து வருகிறது. சங்கத்தினுடைய தலைவர் குளத்தூர் கா. ரவி அவர்களுடைய நிர்வாகிகளும் என்னை நேரடியாக அழைத்ததற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொண்டு சங்கத்தினுடைய வளர்ச்சி உறுதி செய்து கொள்ளும்படி உங்களுடைய பணி அமைய வேண்டும். அதற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி துணை நிற்கும் என்று அன்போடு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா ஜி.கே. வாசன் அவர்களுடைய அமைப்பின் சார்பில் சிறப்பு செய்யப்படுகிறது. தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களுடைய பேரமைப்பு மாநில தலைவர் மற்றும் நிர்வாகிகள் சேர்ந்து ஐயா ஜி.கே. வாசன் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். உங்கள் தரவழியோடு ஏதோ ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. வீரவாள் வழங்கப்படுகிறது. பேரவையின் சார்பில் மாநில தலைவர் வீரவாள் கணிய போராளிக்கு வாழ் வழங்கப்படுகிறது. கணிய போராளி குளத்தூர் ரவி உள்ளாட்சி அவர்களுக்கு வெற்றி வாழ் வீரவாள் வழங்கப்படுகிறது. வாளை உயர்த்தி